ஒரு நல்ல பேஸ் சென்ட்ரிக் டிடபிள்யூஎஸ் இயர்பட்ஸ் தேடிட்டு இருக்கீங்கன்னா, ஸோ இப்போ இந்த வீடியோல அதுக்கான ரிவ்யூ தான் பார்க்க போறோம். மீவியோட சூப்பர் பாட்ஸ் ஒபேரா இந்த டிடபிள்யூஎஸ் இயர்பட்ஸோட ஒரு ஃபுல் ரிவ்யூ வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது கண்டிப்பா வந்து ஒரு பேஸ் சென்ட்ரிக்கான ஒரு டிடபிள்யூஎஸ் தான் சொல்லுவேன். பேஸ் பூஸ்டடா இருக்கு, மிட்ஸ் எக்ஸ்ட்ராவா இருக்கு, கிளாரிட்டி குட் எனஃபா இருக்கு. ட்ரபிள் வந்து ஓரளவுக்கு ஓகே குட் எனஃபா வந்து இருக்கு. ஸோ ரொம்ப வந்து அல்ட்ரா கிளாரிட்டி அந்த ரேஞ்சுக்கு சொல்ல மாட்டேன். ஸோ கிளாரிட்டி ஓரளவுக்கு நல்லா இருக்கு. ஸோ இதுல நீங்க கிளாசிக்கல், இன்ஸ்ட்ருமெண்டல் இல்ல அக்கோஸ்டிக் இந்த மாதிரி டைப் ஆஃப் சாங்ஸ் எல்லாம் கேட்பீங்க அப்படின்னா அதுக்கு இந்த ப்ராடக்ட் கண்டிப்பா செட் ஆகாது. பட் ஒரு பேஸ் சென்ட்ரிக்கான சாங்ஸ் கேட்குறீங்க, பேஸ் நல்லா பூஸ்டடா வேணும் அண்ட் எவ்ரி பீட்டோட எஃபெக்ட் நல்லா பஞ்சியா பல்கியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஸோ பீட்ஸோட எஃபெக்ட் ரொம்பவே பக்காவா வந்து இருக்கு. ஸோ பேஸ் சென்ட்ரிக்கா வந்து இருக்கும். மிட்ஸும் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராவா இருக்கு. அண்ட் ஆக்சுவலி மிட்ஸ் வந்து சுத்தமா இல்லைனாலும் பிரச்சனை, ரொம்ப அதிகமா இருந்தாலும் பிரச்சனை. அதிகமா இருக்கிறதுனால என்னன்னா ஒரு மாதிரி பூமியான ஒரு சவுண்டிங் மாதிரி வந்து தெரியும் இந்த மீவி சூப்பர் பாட்ஸ் ஒபேரால. அண்ட் இதுல மெயின்லி என்னன்னா இந்த வாட்டி இதுல எல்டாக் ஆடியோ கோடக்கும் கொடுத்துருக்காங்க. எல்டாக் ஆடியோ கோடக் இருக்கிறதுனால ஓரளவுக்கு கிளாரிட்டியில வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஓவரால் சவுண்ட் கிளாரிட்டியில. பட் இந்த சவுண்ட் கிளாரிட்டி டாப் நாச் கிடையாது. ஸோ அது ஒரு விஷயம். ஸோ இதோட கிளாரிட்டி ஒன்றும் நம்ம அந்த அளவுக்கு வேற மாதிரி ஒரு செமையான கிளாரிட்டி அப்படி சொல்ல முடியாது. ஓரளவுக்கு கிளாரிட்டி நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் இதுல மெயின்லி வந்து அந்த கிளாரிட்டியும் ஓரளவுக்கு நல்லா எடுத்துட்டு வரதுக்கு ஸோ இதுல மேபி ஆடியோ ஆப் சப்போர்ட்டும் வந்து இருக்கு. அதுல ஸ்பேஷியல் ஆடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து நீங்க எனபிள் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் அந்த ஸ்பேஷியல் ஆடியோ ஆப்ஷன் எனபிள் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஈக்குவலைசர் வைஸ் உங்களுக்கு பேஸ் பூஸ்ட் செலக்ட் பண்ணீங்கன்னா நல்லா பேஸ் சென்ட்ரிக்கா இருக்கும். கொஞ்சம் பேலன்ஸ்டா வேணும்னா கஸ்டம் EQ செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்ல கொஞ்சம் கிளாசிக்கல் கேக்குறீங்கன்னா கிளாசிக் செலக்ட் பண்ணிக்கோங்க. பட் எதுவுமே வந்து இதுல செலக்ட் பண்றது எதுவுமே வந்து உங்களுக்கு அப்படியே கிளாரிட்டி வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடாது. இந்த மீவி சூப்பர் பாட்ஸ் ஒபேராவோட சவுண்ட் ப்ரொஃபைலோட ஜீனே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேஸ் சென்ட்ரிக், ஒரு வார்ம் சவுண்டிங், ஒரு லஷ் டைப் ஆஃப் சவுண்டிங், அந்த மாதிரி ரொம்ப ஸ்மூத்தான ஒரு சவுண்டிங் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இயர்பட்ஸ் வந்து நல்லா இருக்கும். ரொம்ப கிளாசிக்கல் அந்த மாதிரி ஒரு அக்கோஸ்டிக் மாதிரி ரொம்ப கிளாரிட்டியா கரெக்டான பேலன்ஸ்ல கேட்கும் போது அது நல்லா இருக்கும். அந்த மாதிரி சவுண்ட் ப்ரொஃபைல் வந்து இந்த மீவி சூப்பர் பாட்ஸ் ஒபேரால வந்து கிடையாது. ஸோ இதுதான் இதோட சவுண்டிங் பொறுத்த வரைக்கும். அண்ட் எல்டாக் ஆடியோ கூட கொடுத்துருக்காங்கன்னு நீங்க சொல்லலாம். அதுதான் ஓரளவுக்கு சவுண்ட் கிளாரிட்டி வந்து பெட்டரா பண்ணிருக்கு மீவில. அண்ட் அடுத்து வந்து கனெக்ஷன் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா ஸோ இதுல ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 இருக்கு. கனெக்ஷன் ரேஞ்ச் ஓரளவுக்கு நீங்க வித்தின் ரூம் இருக்கீங்கன்னா நல்லா தான் இருக்கும். பிளஸ் இதுல டோல் கனெக்ஷன் சப்போர்ட்டும் இருக்கு. ரெண்டு போன்ல ஆல்வேஸ் கனெக்டட்ல வச்சுக்க முடியும். பட் நீங்க எந்த போன்ல ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பிஃபோர் அதுக்கு முன்னாடி போன்ல இருக்கிறத ஆடியோ பாஸ் பண்ணணும். அப்போ செகண்ட் போன்ல நீங்க ப்ளே பண்ணும்போது அந்த ஆடியோ வந்து பட்ஸ் வழியா கேட்க முடியும். அண்ட் அடுத்தது வந்து இதுல கூகுள் ஃபாஸ்ட்வேர் சப்போர்ட் அண்ட் இன்-இயர் டிடெக்ஷன் இந்த மாதிரி சப்போர்ட் வந்து எதுவுமே வந்து கிடையாது. அண்ட் அந்த ஸ்பெசிஃபிக்கா வந்து இதுல ஆப் சப்போர்ட் வந்து ஆண்ட்ராய்ட் அண்ட் ஐபோன்ஸ் ரெண்டுத்துக்குமே இருக்கு. ஸோ நீங்க மீவிஸ் ஆடியோ ஆப்ன்றத இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஸோ ஈக்குவலைசர் செட்டிங்ஸ்லாம் பார்த்தோம். மற்றபடி டச் கண்ட்ரோல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸோ இதுல உங்களுக்கு சிங்கிள் டேப், டபுள் டேப், ட்ரிபிள் டேப் அண்ட் டச் அண்ட் ஹோல்டுன்ற 4 ஆக்ஷன்ஸ் வந்து இருக்கு. நீங்க வந்து இதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதுல மெயினா நீங்க சிங்கிள் டேப்ல வேணும்னாலும் வால்யூம் கண்ட்ரோல் வச்சுக்கலாம், டபுள் டேப்ல வேணாலும் வச்சுக்கலாம், இல்ல லாங் டச் அண்ட் ஹோல்டுக்குமே கூட நீங்க வால்யூம் கண்ட்ரோல் வேணா வச்சுக்கலாம். பேசிக்கான டச் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இருக்கு மீவி சூப்பர் பாட்ஸ் ஒபேரால. அதுக்கப்புறம் இந்த ஆப் யூஐயும் கொஞ்சம் பெட்டரா பண்ணா நல்லா இருக்கும். லைக் ஓபன் பண்ணனே எனக்கு பழைய பட்ஸ் ஃபர்ஸ்ட் காட்டுது, அதுக்கப்புறமா தான் இந்த சூப்பர் பாட்ஸ் ஒபேரா காட்டுது. ஸோ இதுதான் ரீசென்ட்லி கனெக்டட்ல இருக்கனால இதுதான் காமிச்சிருக்கணும். அண்ட் அதே மாதிரி ஈக்குவலைசர்ல போயிட்டு நம்ம ஒரு செலக்ட் பண்ணிட்டு பேக் வந்தோம் அப்படின்னா உடனே அது ஈக்குவலைசர்ல காட்டாது. திரும்ப ஒன் மோர் டைம் போய் செலக்ட் பண்ணணும். அப்போதான் அது அக்செப்ட் ஆகும். அதே மாதிரி ஸ்பேஷியல் ஆடியோ ஆன் பண்றோம், நம்ம வேற EQ செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்பேஷியல் ஆடியோ ஆஃப் ஆயிடும். திரும்ப போய் அதை எனபிள் பண்ணணும். அதே மாதிரி வால்யூம் பூஸ்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது ஆன் பண்ணோம் அப்படின்னா போனோட வால்யூம் தான் இன்க்ரீஸ் ஆகுது. ஆஃப் பண்ணா போனோட வால்யூம் 50% கம்மியாகுது. இது என்ன லாஜிக்னு தெரியல. வால்யூம் பூஸ்டர்னா என்னதுன்னா நம்ம நார்மலி போன் வால்யூம் ஃபுல்லா ஆயிட்டதுக்கு அப்புறமாவும் இன்னும் எக்ஸ்ட்ரா வால்யூம் வேணும்னா அது நம்ம பூஸ்ட் பண்றதுக்காக அந்த ஆப்ஷன் கொடுப்பாங்க. பட் இவங்க போன் வால்யூம் மேக்ஸிமம் மீடியம் வைக்கிறதுக்கு அது நம்மளே பண்ணிக்கலாமே, அதுக்கு எதுக்கு ஒரு ஆப்ஷன் தெரியல. பட் ஆனா இந்த மீவி சூப்பர் பாட்ஸ் ஒபேரால வால்யூம் லெவல் ரொம்ப அதிகமாவே தான் இருக்கு. நல்ல பவர் அதிகமா இருக்கு இதுல. 50-60% வால்யூம்லயே ரொம்ப சஃபிஷியன்டான வால்யூம் கிடைச்சிடுது. அண்ட் அடுத்து கால் குவாலிட்டி வைஸ் நீங்க ரொம்ப மூவிங்ல இருக்கிறீங்க, பஸ்ல போறீங்க, இல்ல வந்து ரொம்ப ஏர் நாய்ஸ் இருக்கு, அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல கால் பேசுனீங்கன்னா வேலைக்கு ஆகாது. ஒரு ஸ்டாண்டிங்கா ஒரு இடத்துல ரோட் சைட்ல நிக்கிறீங்க, கொஞ்சம் டிராபிக் இருக்கு, அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல கால் பேசும்போது நல்லா தான் இருக்கும். அவுட்டோர்ல கால் பேசினா அந்த கால் ரெக்கார்டிங்கான சாம்பிள் இருக்கும், கேட்டு பாருங்க. அந்த இந்த இயர்பட்ஸ்ல நாய்ஸ் கேன்சலேஷன் ஃபீச்சர் கிடையாது. லைக் ANC டிரான்ஸ்பரன்சி மோட் அந்த மாதிரி ஃபீச்சர் கிடையாது. இப்போ நான் பேசுறது என்னோட வாய்ஸ் கிளாரிட்டி, வால்யூம் லெவல் அதெல்லாம் எப்படி இருக்கு? அந்த பேக்ரவுண்ட்ல வண்டி மூமெண்ட் இருக்கு கொஞ்சம், அதோட நாய்ஸ் ஒன்று கேக்குதா? ஹார்ன் நாய்ஸ் எப்படி இருக்கு? ஆனா மெயினாக நான் வண்டி பேசுறது வாய்ஸ் கிளாரிட்டி, வால்யூம் லெவல் எப்படி இருக்கு? ஆனா வண்டி கொஞ்சம் சொல்லு. மூமெண்ட் சுத்தமா வந்து கேட்கல. ம் ம் ஹார்ன் சவுண்டு லைட்டா கேக்குது மைல்டா. ஆனா வால்யூம் ஓகே, லெவல் நல்லா கேக்குது. கிளாரிட்டி நல்லா நல்லா தான் இருக்கு, இருக்கு. சூப்பரா இருக்கு. இப்போ நல்லா உனக்கு எதோ விட்டு விட்டு அந்த மாதிரி கேட்கல? சுத்தமா இல்ல, ரொம்ப நல்லா இருக்கு. மொத்தத்தில் இந்த இயர்பட்ஸ் எப்படின்னா இது வரைக்கும் நம்ம பேசுனதுல வந்து ஏர் நாய்ஸ் இருக்கும்போது மட்டும் இது பயங்கரமாக அஃபெக்ட் ஆகுது. ஏர் நாய்ஸ் இல்லை அப்படின்னா உனக்கு பேக்ரவுண்ட் வண்டி நாய்ஸ் கூட பெருசாக கிடையாது, கிளாரிட்டி நல்லாவே இருக்குது, எல்லாமே ஓகே. ஆனால் ஏர் நாய்ஸ் வரும்போது உங்களுக்கு சுத்தமாக இது செட் ஆகலை.
கரெக்ட். ஓகே ஓகே. சரி, மொத்தத்தில் இது நல்லா தானே இருக்குது. ஒரு இன்டோர்லாம் பேசுறதுக்கு நல்லா தான் இருக்கும். இன்டோரு அவுட்டோரில் மூவிங் இல்லாத போது வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது. ஓகே ஓகே. மூவிங்கில் வந்து ஓகே, அவ்வளோதான். அண்ட் அடுத்து பேட்டரி வைஸ் பார்த்தீங்கன்னா இவங்க 60 ஹவர்ஸ் ப்ளே பேக் சொல்கிறாங்க. அதை பற்றி எனக்கு தெரியல. பட் கேஸ் அண்ட் இயர்பட்ஸ் ரெண்டுத்தையும் ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு 2 ஹவர்ஸ் ஆகுது. அண்ட் கேஸ்லேயே வந்து உங்களுக்கு இந்த எல்இடி இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்களே, இதை வச்சு நீங்கள் எவ்வளோ பெர்சன்டேஜ் ஆஃப் பேட்டரி ஃபுல் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் பேலன்ஸ் எவ்வளோ கேஸில் பேட்டரி இருக்குது, இந்த மாதிரி விஷயம் இந்த கேஸில் கொடுத்துருக்கிற எல்இடி வச்சு பார்த்துக்கலாம். அண்ட் பட்ஸ் ஓன்லி ப்ளே பேக் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா 4.5 ஹவர்ஸ். எல்டாக்ல தான் டிஃபால்ட்டாக நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது எல்டாக்ல தான் கனெக்ட் ஆகும். ஸோ கண்டினியூஸாக லிசன் பண்ணிங்கன்னா 4.5 ஹவர்ஸ் வரும். அது கொஞ்சம் குட் எனப் தான். ஏன்னா நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் சீரிஸ்லாம் பார்க்குறீங்கன்னும் போது கண்டிப்பாக வந்து ஒரு 3 to 4 எபிசோட்ஸ் நீங்கள் பார்த்துடலாம். டோட்டல் ப்ளே பேக் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா 18 to 20 ஹவர்ஸ் தான் வந்து வருது. ஸோ பட்ஸ் வந்து கேஸ் யூஸ் பண்ணி 3 வாட்டி ஃபுல்லாக சார்ஜ் பண்ண முடியும். ஸோ 18 to 20 ஹவர்ஸ் தான் இதோட டோட்டல் ப்ளே பேக் ஹவர்ஸ். பட் 60 ஹவர்ஸ் வந்து எப்படி கிடைக்கும் அதை பற்றி எனக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் எல்டாக் கோடெக்கில் நீங்கள் கேட்டிங்கன்னா 18 to 20 ஹவர்ஸ் தான் கிடைக்கும். அடுத்து ஃபைனலி டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி வைஸ், பில்ட் குவாலிட்டி ஓரளவுக்கு பெட்டராக வந்து இருக்குது. ஸோ ரொம்ப வந்து பக்காவான பில்ட் குவாலிட்டின்னு சொல்ல முடியாது. ஏன்னா பார்க்கும் போதே வந்து ஒரு நார்மலான ஒரு பிளாஸ்டிக் லுக் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குது. ஆனால் வந்து அந்த ஃப்ரண்ட்ல கேஸோட அந்த ஃப்ரண்ட் லுக் வந்து ஒரு கிளாஸ் மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. என் ஃபேஸே வந்து இப்போ நல்லா தெரியுது. ஸோ நீங்கள் கண்ணாடி மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தலைலாம் வாங்கிக்கலாம். பட்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு டிசைன் பண்ணிருக்காங்க. அண்ட் ஒரு 4 கலர் வேரியன்ட்ஸ்ல லான்ச் பண்ணிருக்காங்க. கலர்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்கு. கலர்ஸ்லாம் சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. டிசைன் நல்லா பண்ணிருக்காங்க. பில்ட் குவாலிட்டி அந்த பிளாஸ்டிக் வந்து நல்ல பிளாஸ்டிக்னே வந்து நல்லா தெரியுது. அது கொஞ்சம் நல்ல குவாலிட்டியான ஒரு பிளாஸ்டிக் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். அண்ட் ஃபைனலி இந்த மீவி இயர்பட்ஸ் பொறுத்த வரைக்கும் மீவிக்கு ஒரு சில சஜஷன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸோ இதுல மெயின்லி பில்ட் குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணா நல்லா இருக்கும். அண்ட் அடுத்து கனெக்ஷன் ரிலேட்டடா இப்போ ரீசென்ட்லி கூட எனக்கு ஒரு பட்ஸ்ல கனெக்ட் ஆகுது, ஒரு பட்ஸ் கனெக்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்ற பிரச்சனை வருது. ஸோ கண்டிப்பா அதுக்கு வந்து அவங்க ஒரு ரீசெட் ஆப்ஷன்ஸ் கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பா கனெக்ஷன் ரிலேட்டட் எரர் வரும். அதுக்கு ரீசெட் ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா மக்களே அதை ரீசெட் பண்ணிட்டு கண்டினியூஸா யூஸ் பண்ண போறாங்க. அண்ட் அடுத்தது இன்னொரு விஷயம், இதோட பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டிப்பா மீவி சைட்ல நல்லா பண்ணணும். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா அவங்க 60 ஹவர்ஸ் சொல்றாங்க. அதை எதை வச்சு சொல்றாங்கன்னு தெரியல. பட் இனிஷியலி புதுசா செக் பண்ணும்போது 20 ஹவர்ஸ் கிட்ட தான் வருது. அப்ப லாங் டேர்ம் 1 இயர் கழிச்சும் இதே 20 ஹவர்ஸ் வருமானு கேட்டீங்கன்னா அது ஒரு கேள்விக்குறி தான். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து இருக்கு. அண்ட் மெயின்லி வந்து அந்த ஒரு சில பேருக்கு வந்து நீங்க சார்ஜே ஆகாது அப்படின்ற விஷயங்கள்லாம் கூட நம்ம ஆன்லைன்ல நான் கமெண்ட்ஸ்ல பாக்குறேன். அண்ட் நானே வந்து மீவில சில பட்ஸ் வந்து எனக்கு ரிட்டர்னே வந்திருக்கு. ஸோ நான் ஒரு சில பேருக்கு கொடுத்து அவங்களுக்கு ஒர்க் ஆகல அப்படின்ட்டு எனக்கு ரிட்டர்னே வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து விஷயங்கள் மீவில வந்து அடிக்கடி பார்க்க முடியுது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் மீவி வந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா பயங்கரமா வந்து இருக்கும்னு சொல்லுவேன். வெல் ஓவரால் இந்த மீவி சூப்பர் பாட்ஸ் ஒபேரா வந்து 1500க்கு வந்து பிரைஸ் பண்ணியிருக்காங்க. பட் நான் வாங்கினது வந்து 1100. அதனால தான் நான் ஒரு சீப்பஸ்ட் எல்டாக் டிடபிள்யூஎஸ்னு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தேன். கண்டிப்பா இது 1000 அந்த ரேஞ்சுக்கு வரும் சேல்ஸ் டைம்ல. 1000 ரேஞ்சில் வந்ததுன்னா நீங்க கன்சிடர் பண்ணலாம். பட் சவுண்ட் ப்ரொஃபைல் உங்களுக்கு ஏற்ற சவுண்ட் ப்ரொஃபைல் இதுதான், உங்களுக்கு ஒரு பேஸ் சென்ட்ரிக்கான ஒரு சவுண்ட் தான் நீங்க விரும்புவீங்கன்னா இந்த சவுண்ட்ஸ் வந்து ஓகே. அண்ட் லாங் டேர்ம் எந்த அளவுக்கு மீவி ஒர்க் ஆகும் அப்படின்றதுலயும் என்னால் கேரண்டீடா வந்து சொல்ல தெரியல. பட் நீங்க சேஃபா யூஸ் பண்ணீங்கன்னா லாங் டேர்ம் வரும் தான் நினைக்கிறேன். வெல் அவ்வளவுதான் இப்போ இந்த வீடியோல இந்த மீவி சூப்பர் பாட்ஸ் ஒபேரா டிடபிள்யூஎஸ் இயர்பட்ஸ். வெல் நீங்க ஆல்ரெடி இந்த இயர்பட்ஸ் யூஸ் பண்றீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்றத கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. அண்ட் நீங்க ஆல்ரெடி மீவி இயர்பட்ஸ்லாம் ரெகுலரா யூஸ் பண்றவங்க அப்படின்னா லாங் டேர்ம் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களது என்ன, எப்படி இருக்கு, உண்மையா உங்களோட கருத்து என்னன்றதை வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த ரிவ்யூ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.